Hi students. நேற்று வந்து லைன்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அண்ட் சென்டர்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் பார்த்தோமா கரெக்டாக எப்படிலாம் சென்டர்ஸ் இருக்கும் அதை வச்சு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி நேற்று பார்த்தோம் கரெக்டாக. சரி ஓகே. இப்போ வந்து எக்ஸாம் ஓரியன்டாக அந்த ப்ராப்பர்ட்டிஸை எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு தெரியறதுக்கு சம்ஸ் பார்க்கணுமா? ஓகே, அது ரிலேட்டடாக கொஞ்சம் சம்ஸ் பார்ப்போம். ஓகே ஃபைன். ஸோ நேற்று நடத்தினதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட்டு, அந்த மீடியனு, சர்க்கம் சென்ட்ரு, இன் சென்ட்ரு, ஆர்த்தோ சென்டர்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, டேரெக்டாக சம்ஸ் போயிடும். Next one. ABC is a triangle. ABC is a triangle in which E is the midpoint of AD. Okay, wow. E is the midpoint of AD. E is the midpoint of AD. Okay. AD is the median of the triangle. AD is the median. AD is the median of the triangle. Okay வா. So இப்போ என்ன அப்படின்னா area of triangle ABC is 30 cm square. Okay வா. Area of triangle ABC is 30 cm square. அப்படின்னா area of triangle BEC அதோடது எவ்வளோ இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ நம்ம முன்னாடி அந்த மிட் பாயிண்ட் தேர்றதுக்கு என்னெல்லாம் பார்த்தோமோ அதை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஏடி வந்து அது ஒரு மீடியன் லைனு, அதோட மிட் பாயிண்ட் தான் ஈன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்துட்டு மீடியனோட மிட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக, மீடியனோட மிட் பாயிண்ட். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தானே கேட்டிருக்காங்க. கரெக்டாக, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தானே கேட்டிருக்காங்க. சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். BD அண்ட் E. இந்த இடத்துல மிட் பாயிண்ட் E இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த லைன் தான் போயிருக்கு. ஸோ இந்த ஹாஃப் பார்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இது 1x இருந்தால் இதுவும் 1x இருக்கும். கரெக்டாக. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இந்த ட்ரையாங்கிள் அப்படியே உல்ட்டா பண்ணி யோசிங்க. இங்கேவா, இந்த சைடு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குன்ற மாதிரி வைங்க. அந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, இது 1x, இது 1xன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த Dன்ற பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, A இங்கே இருக்குது, B இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே அப்படியே உல்ட்டா பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னா இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கும் பெரிய ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ரேஷியோ என்னவா இருக்கும்? இல்லைனா இந்த லைன் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஏரியாவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம்? ஸோ நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் பேஸுக்கு வந்து ஒரு லைன் வரைய போகிறோம் அப்படின்னா அந்த லைன் வந்து ஏரியாவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா சைட்ஸை என்ன ரேஷியோவில் அந்த லைன் ஸ்ப்ளிட் பண்ணுதோ அதே ரேஷியோவில் தான் ஏரியாவும் ஸ்ப்ளிட் ஆகும்னு சொன்னா. ஸோ அப்படின்னா இங்கே ஒன்று ஈக்குவல் ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுமா? ஸோ இங்கே ஒன்று கரெக்டாக இதே தானே இந்த பக்கட்டும், சிமிட்ரி தானே ரெண்டும். அப்போ இங்கே ஒன்று ஓகேவா. அப்போ டோட்டல் பார்ட்ஸ் அப்படின்றது எவ்வளோவா இருக்கும்? டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ? 4. கரெக்டாக, டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ? 4. நமக்கு தேவையான பார்ட்ஸ் எவ்வளோ? 2. அப்படின்னா ஏரியா ஆஃப் ஏபிசி டிவைடட் பை ஏரியா ஆஃப் பிஇசி இஸ் ஈக்குவல் டு 4/2 இல்லைன்னா 2/1. ஸோ 2 பார்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 2 பார்ட்ஸ் தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 30 cm ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 பார்ட் எவ்வளோ? 15 cm ஸ்கொயர். ஓகேவா, புரியுதா? ஸோ அந்த ஸ்ப்ளிட் பண்ணால் பேஸ் என்ன ரேஷியோவில் பிரிக்குதோ அதே ரேஷியோவில் தான் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளையும் பிரிக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, கிளியரா? சரி ஓகே, அடுத்த சம்பவம். ஸோ இந்த மாதிரி அந்த சின்ன விஷயங்கள் பார்த்தது தான் ஏரியா ஸ்ப்ளிட் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பார்த்தது தான் எக்ஸாமில் வந்துட்டு கொஸ்டினாக வரும். ஸோ அந்த இடத்துல அதை யோசிச்சா மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் ஏரியா ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்றது மட்டும் யோசிச்சா போதும். சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ABC, இதில் வந்து D and E are the midpoints. ஓகேவா, D and E are the midpoints of the respective sides. D and E are the midpoints. D, E midpoint. ஓகே, midpoints of the respective side. ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC is 60 cm square. ஓகேவா, அந்த ஹோல் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 60 cm square. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DOE is what அப்படின்றது தான் கொஸ்டின். இதில் O அப்படின்றது வந்துட்டு சென்ட்ராய்டு. ஸோ O அப்படின்ற பாயிண்ட் வந்து சென்ட்ராய்டு, DEன்றது ரெஸ்பெக்டிவ் சைட்ஸோட மிட் பாயிண்ட்டு. ஹோல் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்துட்டு 60 cm ஸ்கொயர். அப்படின்னா DOEயோட ஏரியா என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா ஓகேவா, இந்த சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. நேற்று வந்து பார்த்தோம். ஸோ மிட் பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறது தானே மீடியனு. ஓகேவா, மிட் பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறது தான் மீடியன். ஸோ மிட் பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா
ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஓன்ற பாயிண்ட் இருக்குது, இங்கே தான் இந்த டிஇ இருக்குது. இது நேற்றே பார்த்தோம் தானே. ஸோ இந்த ஏரியா என்னமா இருக்குன்னு பார்த்தோம், 1/12 ஆஃப் தி டோட்டல் ஏரியா இருக்குன்னு நேற்று பார்த்தோமா. ஸோ ஏன் அப்படி வந்துச்சுன்னு சொன்னேன்னா, ஸோ ஏரியா ஆஃப் DOE is equal to 1/12 ஆஃப் ஏரியா ஆஃப் ABC. கரெக்டா? ஸோ ஏரியா ஆஃப் DOE is 1/12. அப்படின்னா என்ன, 1/12 ஆஃப் 60. கரெக்டா? விச் இஸ் 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அந்த DOEயோட ஏரியா என்னவா இருக்குன்னா 5 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும். கிளியரா? ஓகேவா? நேற்று பார்த்தது தான் இது. நேற்று பார்த்தோம்ல, இது எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ அதை இங்கே ஏரியா ஸ்பிளிட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி நேற்று 3 டைப் ஆஃப் ஏரியா ஸ்பிளிட்டிங் சொன்னேன். கரெக்டாக? மீடியன்லேயே 3 டைப் ஆஃப் ஏரியா ஸ்பிளிட்டிங் சொன்னேன். அது எல்லாத்தையும் சின்ன சின்ன இடத்துல நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? அப்படி தான் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் இருக்கும். கிளியரா? சரி, ஓகே. அடுத்து போவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஏரியா ஸ்பிளிட்டிங் தான். என்ன அப்படின்னா, ஸோ 3 டைப்பாக சொன்னேன்னா அந்த 3 டைப்லையும் எப்படி வருது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏபிசி அப்படின்றது ட்ரையாங்கிள். ஸோ எப்போதும் போல் மீடியன்ஸ் வந்து டிஇஎஃப் அப்படின்ற பாயிண்டில் வந்து மீட் ஆகுது. ஓகேவா? டிஇஎஃப் அப்படின்ற பாயிண்டில் மீட் ஆகுது. சரி, ஓகே. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏடிஎஃப். ஓகேவா? ஏடிஎஃப் அதோட ஏரியா வந்துட்டு, ஓகேவா, அதோட ஏரியா வந்துட்டு 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஸோ டிஇஎஃப் அதோட ஏரியா வந்துட்டு 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிளியர். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஓடியோட ஏரியா என்ன, அடுத்து ஏடிசியோட ஏரியா என்ன, அடுத்து வந்து டிஓஇசி அதோட ஏரியா என்ன. ஸோ பிஓடி இந்த பாயிண்ட் தான் ஆகும். பிஓடியோட ஏரியா என்ன, அடுத்து ஏடிசியோட ஏரியா என்ன, அடுத்து வந்து டிஓசி. ஓகேவா? டிஓஇசி. ஸோ அந்த 2 பார்ட், அந்த குவாட்ரிலேட்டரலோட ஏரியா என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக இருக்குது. ஸோ நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஏடிஎஃப் அதுதானே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டல் வந்துட்டு 6 பார்ட்ஸாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, இப்போ டோட்டலில் வந்து நான் 12 பார்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? டோட்டல் பார்ட்ஸ் ஆஃப் தி ஏரியா வந்து 12 பார்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணுறப்ப 1/6, 1/4, 1/2, 1/12 தான் கம்பேர் பண்ணியிருப்போம் ஏரியா ஸ்பிளிட்டிங்கில். ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், 12 பார்ட்ஸ் தான் டோட்டல் பார்ட்ஸ்னு காமனாக வச்சுருக்கேன். அப்படின்னா இந்த ஏரியா இருக்குல்ல, எஃப்டிஓ, அது வந்துட்டு எத்தனை பார்ட்டாக இருக்கும், ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ 1/12 தானே. கரெக்டாக? ஸோ எஃப்டிஓ இஸ் ஈக்குவல் டு 1/12 ஆஃப் ஏபிசி. கரெக்டா? இது நம்ம பார்த்துருப்போம், போன சம்மில் கூட பார்த்தோம். கரெக்டா? சரி, அது இருக்கட்டும். அடுத்து ஓஎஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு 1/6 ஆஃப் ஏபிசி. ஸோ அந்த மீடியன் வந்து 6 ட்ரையாங்கில் ஸ்பிளிட் ஆகும். அந்த 6 ட்ரையாங்கில் ஈக்குவலாக ஸ்பிளிட் ஆயிருக்குன்னு சொன்னா, ஸோ 1/6 ஆஃப் ஏபிசி. அப்படின்னா இங்கே டோட்டல் பார்த்தீங்கன்னா 12ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்த பார்ட் எவ்வளோ, 2ஆ? கரெக்டா? 2ஆ? ஸோ 3 பார்ட்ஸ் தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பார்ட்டோடது வந்து 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கிளியரா? இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஆன்சர் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, பிஓடி கேட்டிருக்காங்களா, அது வந்து 1/6 ஆஃப் தி டோட்டல் பார்ட்டா? கரெக்டா? 1/6 ஆஃப் தி டோட்டல் பார்ட் அப்படின்னா 2 பார்ட்ஸ். ஸோ பிஓடி அப்படின்றது 2 பார்ட்ஸ். ஓகே, இருக்கட்டும். அடுத்து வந்து ஏடிசி கேட்டிருக்காங்களா, ஏடிசி. ஸோ இங்கே ஒரு 2 பார்ட்டு, இங்கே ஒரு 2 பார்ட்டு, இங்கே ஒரு 2 பார்ட். ஸோ மொத்தம் 6 பார்ட்ஸ். ஓகே. அடுத்து டிஓஇசி அது வந்து 4 பார்ட். ஓகேவா? கரெக்டாக? அப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா ஒரு பார்ட்டோட வேல்யூ எனக்கு 4ன்னு தெரியும். அப்போ பிஓடியோடது என்ன, 8 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. அடுத்து ஏடிசியோடது என்ன, 24 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. அடுத்து டிஓஇசி அதோடது எவ்வளோனா 4 பார்ட்ஸா, 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? கிளியரா? ஓகேவா? கிளியரா? ஸோ ஏடிஎஃப் தான் 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏடிஎஃப் வச்சுட்டு மிச்சத்தோட ஏரியாஸ் எல்லாம் என்ன அப்படின்றது தான் கணக்கு எடுத்திருக்கோம். கிளியர் தானே? ஓகேவா? ஸோ எப்படி ஏரியா ஸ்பிளிட்டிங் நடக்குதுன்றது தெரியுதா? இந்த இடத்துல எல்லாத்தையுமே மிங்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ 1/12, 1/6, 1/4 நான் எல்லாத்தையுமே மிங்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அந்த ஏரியா ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னு. ஓகே, ஃபைன். ஸோ ஏரியா ஸ்பிளிட்டிங் கிளியர் தானே? மீடியன்ஸ் வச்சு ஏரியா ஸ்பிளிட்டிங் வந்தால் எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது கிளியர் தானே? ஸோ இப்படி தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் சம்பவம். சரி, ஓகே.
நெக்ஸ்ட் வந்து அகைன் மீடியன் தான், பட் லைன்ஸை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? BE is a median of a triangle at vertex B and AD is a median. So G அப்படின்ற பாயிண்ட்ல மீட் பண்ணு. So the median intersect at 90 degrees. ஓகேவா? அதாவது 90 டிகிரிஸ்ல இந்த மீடியன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அதாவது இந்த இடத்துல 90 டிகிரி, இந்த இடத்துல 90 டிகிரி, இந்த இடத்துல 90 டிகிரி, இந்த 90 டிகிரி இருக்கிற மாதிரி அந்த ரெண்டு மீடியன்ஸும் மீட் ஆகுது. ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிவன் கண்டிஷன். ஸோ 90 டிகிரிஸில் அந்த மீடியன் மீட் ஆகுது அப்படின்றது கிவன் கண்டிஷன். அப்படின்னா AD is equal to 9. ஓகேவா? AD is equal to 9 centimeter. BE is equal to 6 centimeters. ஓகேவா? BE is equal to 6 centimeters. Find the length of BD. BD யோட லென்த் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா AD யோட லென்த் கொடுத்துருக்காங்க. AD யோட லென்த் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 9 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து BE யோட லென்த் எவ்வளோனா 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் என்ன அப்படின்னா மீடியன் வந்துட்டு, அதாவது சென்ட்ராய்டு வந்துட்டு அந்த மீடியன் லைன் என்ன ரேஷியோவில் பிரிக்கும்? 2:1 அப்படின்ற ரேஷியோவில் பிரிக்கும்னு சொன்னோமா? கரெக்டா? அப்படின்னா AD அப்படின்றது இந்த பாயிண்ட் என்ன ரேஷியோவில் பிரிக்கும்? 2:1 ரேஷியோவில் பிரிக்கும். அப்போ 9 நம்ம 2:1 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணோம்னா என்ன வரும்? 6:3 வருமா? அப்போ AG வந்து 6 ஆகும், GD வந்து 3 ஆகும் இருக்கும். கரெக்டா? GD வந்து 3 ஆகும். அடுத்து BE அப்படின்றது வந்துட்டு BE அப்படின்றது 6ஆ? ஸோ அதையும் 2:1 ரேஷியோவில் பிரிக்கிறேன். அப்படி பிரிச்சேன்னா என்ன ஆகும்? ஸோ 4 and 2 இருக்குமா? கரெக்டா? ஸோ இந்த இடத்துல 4, இந்த பார்ட் 2 இருக்கும். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் எடுங்களேன். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் எடுங்க. இங்கே 3, இங்கே 4 இருக்கா? ஸோ பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா 9 + 16 is equal to opposite hypotenuse square which is equal to hypotenuse is equal to 5. ஓகேவா? நமக்கு தேவையான லென்த், அதாவது BD அப்படின்ற லென்த் வந்து எவ்வளோ அப்படின்னா 5 சென்டிமீட்டர்ஸ். கிளியரா? BD அப்படின்ற லென்த் வந்து 5 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இந்த ஹைபாட்னியஸ் இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டியை நான் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பைத்தாகரஸ் தியரத்தை சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நம்ம இந்த லென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. இங்கே அந்த ரேஷியோ, அந்த மீடியன் வந்துட்டு சென்ட்ராய்டு வந்துட்டு மீடியனை 2:1 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் பைத்தாகரஸ் தியரத்தில் போட்டு சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டும் AD அப்படின்றது மீடியன். ஓகேவா? AD அப்படின்றது மீடியன். இதில் வந்து இந்த இடத்துல N அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. N அப்படின்றது என்ன பாயிண்ட்னு தெரியாது. ஓகேவா? N அப்படின்றது என்ன பாயிண்ட்னு தெரியாது. AD அப்படின்றது மீடியன் தெரியும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ND யோட லென்த் வந்துட்டு 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? AD யோட லென்த் வந்து 27 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபைண்ட் தி distance between N and centroid. Nக்கும் சென்ட்ராய்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த இதில் வந்து சென்ட்ராய்டு வந்து எங்கே இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரியணும். கண்டிப்பாக ஆப்வியஸாக சென்ட்ராய்டு அப்படின்றது மீடியனோட லைனில் தான் இருக்க போகுது. ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. இந்த லைனில் எங்கேயோ ஒரு இடத்துல சென்ட்ராய்டு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த GNோட லென்த் என்ன? GNோட லென்த் என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக இருக்குது. ஸோ Nக்கும் சென்ட்ராய்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ மறுபடியும் நமக்கு அதான் தெரியணும். இந்த மீடியன் அப்படின்றது வந்து சென்ட்ராய்டு வந்து 2:1 அப்படின்ற ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணும். அப்போ இந்த 27ன்றதை 2:1 அப்படின்ற ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணணும். கரெக்டாக? அப்போனா 18 and 9 வருமா? ஸோ இந்த இடத்துல இந்த ஜீன்ற பாயிண்ட் கீழே இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ மேலே வந்துட்டு AG அப்படின்றது 18ஆகவும் GD அப்படின்றது 9ஆகவும் இருக்கும். ஸோ ஏற்கனவே நமக்கு ஆல்ரெடி தெரியும் ND வந்துட்டு 12. கரெக்டாக? ND வந்துட்டு 12. அப்போ GN வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ND minus GD. So that is equal to 12 minus 8. Sorry, 12 minus 9, which is 3. So GN is equal to 3. Clear-ஆ? ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மீடியனில். அந்த பாயிண்ட்லேருந்து சென்ட்ராய்டுக்கு என்ன லைனு? ஸோ இங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2:1 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் யூஸ் பண்ணியிருக்கோம்.
நீங்கள் ஒரு மீடியனை பார்த்துட்டீங்க, மீடியனை சென்ட்ராய்டு பாயிண்ட்டை பார்த்துட்டிங்கனாலே இந்த 2:1 அப்படின்ற ரேஷியோவில் டிஃபால்ட்டாக வந்துடணும் உங்கள் மைண்டுக்கு. ஓகேவா, கிளியரா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் போவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, மீடியன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று பார்த்ததான் சைடுக்கும் மீடியனுக்கும் ரிலேஷன் பார்த்துருக்கோமா, அந்த இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டுக்கு. ஓகேவா, ஏபிசி அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள். அதில் வந்து சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆர் 5, 4 and 2. ஓகேவா, அந்த 3 சைட்ஸ் வந்துட்டு இது வேணால் வச்சுக்கலாம். ஸோ இங்கே 5, இங்கே 4, இங்கே 2ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா, சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆர் 5, 4, 2. ஓகேவா, 5, 4, 2. இதில் என்னன்னா ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் வெர்டெக்ஸ், smallest angle vertex median. ஓகேவா, ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் வெர்டெக்ஸில் இருக்கிற மீடியனோட லென்த் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் வெர்டெக்ஸில் இருக்க மீடியனோட லென்த் என்ன? ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் வெர்டெக்ஸ் எதுன்னு நமக்கு தெரியணும். ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் என்னவா இருக்கும் ஒரு ட்ரையாங்கிளில்? ஸ்மாலஸ்ட் சைடுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் தானே ஸ்மாலஸ்ட் ஆங்கிளாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ ஃபஸ்ட்டே அதானே சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் வெர்டெக்ஸ் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இந்த வெர்டெக்ஸ்லேருந்து போகக்கூடிய மீடியன் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். இந்த வெர்டெக்ஸ்லேருந்து போகக்கூடிய மீடியன் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ சிஎஃப்னு வச்சுக்கோம். ஃபார்முலா பார்த்தோமா, சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன? 1/2 ஆஃப் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு மற்ற ரெண்டு சைடா 2 இன்ட்டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 4 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். இதான பார்த்தோம். ஓகேவா, கிளியரா? 1/2 ரூட் ஆஃப் 50 ப்ளஸ் 1632 மைனஸ் 4. கரெக்டா? ஸோ 32 மைனஸ் 4 அப்படின்னா எவ்வளோ வரும்? 82 76 78. ஸோ ஹாஃப் ஆஃப் ரூட் ஆஃப் 78ன்னு இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ 78 வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஓகேவா, ரூட்லேருந்து 78 வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஏதாவது டேபிளில் இருக்கான்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். சரி, ஓகே, டேபிளில் இருக்குது. 3 டைம்ஸ் இருக்கா? ஸோ 3 இன்ட்டு என்ன இருக்குது? 2. கரெக்டாக? 2 and 6. ஓகே, 3 இன்ட்டு 26 மறுபடியும் போட்டோம் அப்படின்னா 13 இன்ட்டு 3 இன்ட்டு 13 இன்ட்டு 2ன்னு வருமா? ஸோ ஆப்வியஸாக எடுக்க முடியாது. அப்போது ரூட் ஆஃப் 78/2 அப்படின்றதான் வந்துட்டு அதோட வேல்யூ. ஓகேவா, ரூட் ஆஃப் 78/2 அப்படின்றதான் அதோட வேல்யூ. கிளியரா? ஸோ இதானே நேற்று ஃபார்முலா பார்த்தோம். ஸோ மீடியனுக்கான ஃபார்முலா வந்துட்டு இதானே பார்த்தோம். ஓகே, கிளியர். இது என்ன அப்படின்னா மீடியனுக்கும் சைடுக்கு உண்டான ரிலேஷன். கரெக்டா? மீடியனுக்கும் சைடுக்கு உண்டான ரிலேஷன் தான் இது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் போவோம். ஸோ நிறைய ரிலேஷன் பார்த்தோம். சைடுக்கும் மீடியனுக்கும் ஒரு 3 ரிலேஷனோ 4 ரிலேஷனோ பார்த்தோம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயாவது சம்ஸில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, மீடியன்னு பார்த்தா அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னெல்லாம் சொன்னோம் அது எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ABC is a triangle and O is the I is the incenter. Okay, I is the incenter of the triangle. Angle BOC is equal to question mark. Okay, in terms of angle A is equal to 30 degree. Okay, angle A is equal to 30 degree ன்னு கொடுத்துருக்காங்க. Angle BOC அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த இன்சென்டர் அப்படின்றதுக்கு என்ன சொன்னேன்? நேற்று ஒரு ரிலேஷன் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸோ ஆங்கிள் ஏன்ற ஆங்கிள், இந்த எக்ஸ்ன்ற ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிள் வந்து இன்சென்டரில் என்னவா இருக்கும் அப்படின்னு நேற்று ஒரு ரிலேஷன் சொன்னேன். ஓகேவா, என்னன்னு ஞாபகம் இருக்கா? ஸோ BIC அப்படின்ற ஆங்கிள் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா 90 ப்ளஸ் ஆங்கிள் A/2. ஓகேவா, 90 ப்ளஸ் ஆங்கிள் A/2. அப்போ இந்த இடத்துல BIC அப்படின்றது என்னவா இருக்கும்? 90 ப்ளஸ் 15 இருக்குமா, விச் இஸ் 105 டிகிரி தான் வந்துட்டு அந்த BIC-ஆக இருக்கும். ஓகேவா, கிளியரா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இன்சென்டர் அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஓகேவா, இன்சென்டர் அப்படின்றது சொல்லியிருக்கேன். இதே மாதிரி எக்ஸ்சென்டர் அப்படின்றது ஒன்று இருக்குது ட்ரையாங்கிளுக்கு. ஓகேவா, எக்ஸ்சென்டர் அப்படின்றது ஒன்று இருக்குது. 2 இருக்குது, இன்சென்டர் இருக்குது, எக்ஸ்சென்டர் இருக்குது. ஓகே, இன்சென்டர் அப்படின்றது இன்டர்னல் ஆங்கிள்ஸை வந்து பைசெக்ட் பண்ணுறது. ஓகேவா, இன்டர்னல் ஆங்கிள்ஸை பைசெக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அதை தான் வந்து இன்சென்டர்னு சொல்கிறோம். இதே இது எக்ஸ்டர்னல் ஆங்கிள்ஸை பைசெக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் கிடச்சுன்னா அதை வந்து எக்ஸ்சென்டர்ஸ்னு சொல்ல போகிறோம். ஓகேவா, எக்ஸ்சென்டர்ஸ்னு சொல்ல போகிறோம். ஏபிசி எடுத்துக்கிறேன், ஏதாவது 2 எக்ஸ்டர்னல் ஆங்கிள் எடுத்துக்கணும். ஓகேவா, 2 எக்ஸ்டர்னல் ஆங்கிள் எடுத்துக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல இருக்க 2 எக்ஸ்டர்னல் ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை வந்து
எக்ஸ், இது வந்து ஒய், இது ரெண்டும் எக்ஸ்டர்னல் ஆங்கிள்ஸ்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் பைசெக்ட் பண்ணி ஒரு லைன் வரணும். ஆங்கிள் பைசெக்டர் தானே இன்சென்டரா ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கேயும் ஆங்கிள் எக்ஸ்டர்னல் ஆங்கிளை பைசெக்ட் பண்ணி வரதை வந்து எக்ஸ் சென்டர்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த இது வந்து ஐஎக்ஸ்னு வச்சுப்போம். ஓகேவா, ஐஎக்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்டீரியர் பாயிண்ட். ஓகேவா, எக்ஸ்டர்னல் பைசெக்டர். ஓகேவா, இதில் வந்து முன்னாடி என்ன சொன்னேன், இன்சென்டர் அப்படின்றது ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் வரைகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு பேஸ் பண்ணி வரைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணுறீங்க தெரியுமா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரும், பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரும், அதுதான் வந்து எக்ஸென்டராக இருக்கும். ஓகே, கிளியர். ஸோ இப்படி தான் இருக்கும். கிளியரா? இப்போ வந்து எக்ஸென்டருக்கும் சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓகேவா, இங்கே இருக்குல்ல, இந்த ஆங்கிள் தான் வந்து எக்ஸென்டரோட சென்ட்ரல் ஆங்கிள். இந்த ஆங்கிள் வந்துட்டு டீட்டானே வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த ஆங்கிள் டீட்டான்னு வச்சுக்கலாம், இந்த ஆங்கிள் ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த ஆங்கிள் ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆங்கிள் பிஐசி இஸ் ஈக்குவல் டு 90 ப்ளஸ் ஆஃப் ஆங்கிள் A/2 அப்படின்னு சொன்னோமா, கரெக்டா? ஸோ முன்னாடி வந்து அந்த ரிலேஷன் தான் சொல்லியிருப்போம், 90 ப்ளஸ் A/2 அப்படின்ற ரிலேஷன் சொல்லியிருப்போம். இப்போ இந்த எக்ஸென்டரோட ஆங்கிள், அதாவது அந்த டீட்டா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கும் என்னென்ன அப்படின்னா 90 மைனஸ் ஆங்கிள் A/2. ஓகேவா, 90 மைனஸ் ஆங்கிள் A/2. இது வந்து இந்த எக்ஸென்டரில் சென்ட்ரல் ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இன்சென்டரில் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ளஸ், எக்ஸென்டரில் மைனஸ், அவ்வளோதான் வித்தியாசம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 180 டிகிரி கம்ப்ளிமெண்டரி ஃபார்ம் ஆகும், அதை வச்சு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல 90 ப்ளஸ் A/2 அப்படின்னா இன்சென்டர், 90 மைனஸ் A/2னா எக்ஸென்டரில் சென்ட்ரல் ஆங்கிள், அவ்வளோதான். எந்த வேர்டெக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஆப்போசிட் வேர்டெக்ஸில் இருக்க ஆங்கிளை கம்பேர் பண்ணணும். ஓகேவா, கிளியரா? ஸோ எக்ஸென்டர்ன்றது என்னன்றது புரியுதா? அப்போ இன்சென்ட்ரு எக்ஸென்ட்ரு ரெண்டுத்துக்குமே சென்ட்ரல் ஆங்கிள் இருக்கும். ஸோ ப்ளஸ் அப்படின்னா இன்சென்ட்ரு, மைனஸ் அப்படின்னா எக்ஸென்ட்ரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து in right angle triangle. ஓகேவா, in right angle triangle PQR. ஓகே, PQ and R, PQR. PQ is equal to 3 and QR is equal to 4. PQ is equal to 3, QR is equal to 4. in radius அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, in radius அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ in radius கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் நிறைய பார்த்தோம். ஓகேவா, in radius is equal to ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் டிவைட் பை செமி பெரிமீட்டர்னு ஒன்று பார்த்தோம். இல்லை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து in radiusக்கு A + B - C டிவைட் பை 2ன்னு பார்த்தோம். இந்த C அப்படின்றது ஹைபாட்னியூஸாக இருக்கணும். ஓகேவா, இது பார்த்தோம். கரெக்டாக 2 ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இன் ரேடியஸ்க்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபார்முலா பார்த்தோம். இது வந்து ஜென்ரலாக எல்லா ட்ரையாங்கிளுக்கும் அப்ளை ஆகுது, இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் அப்ளை ஆகுது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது 3 அண்ட் இது 4ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ தேர்ட் சைடு அதாவது ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்கணுமா. அப்படின்னா 9 + 16 இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர். அப்போ ஹைபாட்னியூஸ் எவ்வளோவா இருக்குன்னா 5ஆக இருக்கும். ஸோ 5. ஓகே, ஹைபாட்னியூஸ் அப்படின்றது 5. இப்போ வந்து நான் இதுலேயும் போடுறேன். இது ஆக்சுவலி ட்ரையாங்கிளுக்கான எல்லா ட்ரையாங்கிளுக்கான தானே. ஓகேவா, இதுலேயும் ட்ரை பண்ணுவோம், அதுலேயும் ட்ரை பண்ணுவோம். இப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்றது என்ன, ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. கரெக்டாக, இதை பேஸ்ன்னு வச்சுட்டிங்கன்னா இது ஹைட்டு, இதை பேஸ்ன்னு வச்சுட்டிங்கன்னா இது ஹைட்டு, ஏதோ ஒன்று. ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அடுத்து செமி பெரிமீட்டர்னா ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 2வா. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன, 9, 12 டிவைட் பை 2 6. கரெக்டாக. ஸோ இங்கே ஒரு 2 கேன்சல் அவுட் ஆயிரும், இங்கே ஒரு 2 இருக்கும், கேன்சல் அவுட் ஆயிரும், விச் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஓகேவா, அப்படின்னா in radius of a right angle triangle with 3, 4, 5 sides na in radius வந்து 1 cm தான் இருக்கும். இங்கேயும் செக் பண்ணிப்போமா. ஸோ 3 + 4 - 5 divided by 2 which is 7 - 5 divided by 2, அதுவும் 1 தான், 1 cm. ஓகேவா, கிளியரா? அப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா. ஸோ இன் சென்டர்ஸ் அப்படின்றதுக்கு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா. இது வந்து ஜென்ரலாக எல்லா ட்ரையாங்கிள்ஸ்க்கும், இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும். ஸோ அப்போ இன் சென்டரோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் திங் இருக்குது. ஓகேவா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பாயிண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத அப்போ பார்த்தோம், அது இருக்கட்டும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து இந்த ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்கிறோம்ல, இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா, HHன்னு சொல்லுவாங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட HH அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட HHன்னு சொல்லுவாங்க. ட்ரிப்ளெட். ஓகேவா, ட்ரிப்ளெட். இப்போ 3, 4, 5 அப்படின்னா அது ஒரு ட்ரிப்ளெட். ஓகேவா, இது ஒரு செட் வேல்யூ. 3, 4, 5 நீங்கள் பார்த்தாலே 3, 4, 5ன்னு நீங்கள் பார்த்தாலே அது வந்துட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்களாவே ஒரு
முடிவுக்கு வந்துடணும். ஏன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், ஏன்னா அது ஒரு ட்ரிப்ளேட் வேல்யூ. இதே மாதிரி நிறைய ட்ரிப்ளேட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 4 5 இருக்கா, 3 4 5 இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 10 இந்த மாதிரி மல்டிபிளில் போயிட்டே இருக்கும். ஓகேவா, நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். 3 4 5 6 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிட்டே போகலாம். இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, ட்ரிப்ளேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குங்க. ஓகேவா, ஃபார்முலா இருக்குது. ட்ரிப்ளேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரிப்ளேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப ஹைபாட்னியூஸ் எடுத்துக்கூடாது, அதர் 2 சைட்ஸ் தான். ஹைபாட்னியூஸ் எடுத்துக்கூடாது, அதர் 2 சைட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த 2 சைட்ஸ் எடுக்கிறதுல ஆடுனா ஒரு கேஸு, ஈவன்னா ஒரு கேஸ். ஓகேவா, ஆடுனா ஒரு கேஸு, ஈவன்னா ஒரு கேஸ். அதர் 2 சைட்ஸில் ஏதோ ஒரு சைடு, ஏதோ நீங்கள் 3 எடுக்கிறீங்க இல்லை 4 எடுக்கிறீங்க, ஏதோ ஒன்று. அந்த ரெண்டில் எடுக்கிறதுல, அந்த நம்பர் எடுக்கிறதுல ஒன்று ஆடு ஈவன் அப்படின்ற 2 கேஸ் இருக்குது. ஆடுனா என்ன பண்ணணும், ஈவன்னா என்ன பண்ணணும். ஓகே, ஆடு நீங்கள் எடுக்க போகிற நம்பர் வந்து என்னன்னு வச்சுக்கோங்க. அந்த எண் வந்து ஆடாக இருக்குது அப்படின்னா n ஸ்கொயர்ட். ஓகேவா, ட்ரிப்ளேட் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா, n நீங்கள் எடுத்த நம்பர் கமா n ஸ்கொயர்ட் -1/2 கமா n ஸ்கொயர்ட் +1/2. இதுதான் வந்து ஆடுக்கான ட்ரிப்ளேட் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா, ஆடுக்கான ட்ரிப்ளேட் வேல்யூவாக இருக்கும். அதே ஈவனுக்கான ட்ரிப்ளேட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா, n நீங்கள் எடுக்கிற வேல்யூ n அப்படின்னா n கமா ஓகே n/2 the whole squared +1 கமா n/2 the whole squared -1. இது ஈவனுக்கான வேல்யூ. ஸோ இது வந்து ஆடு, இது வந்து ஈவன். நீங்கள் எடுக்கிற வேல்யூ அந்த என்னன்ற வேல்யூ பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரிப்ளேட்லேயே செக் பண்ணுவோமே. இந்த ட்ரிப்ளேட்டில் நான் 3 எடுக்க போகிறேன், 3 அப்படின்ற சைடு எடுக்க போகிறேன் அப்படின்னா அது ஆடு. ஸோ 3 கமா 3 ஸ்கொயர்டு 9 -1/2 which is 8/2. அதே மாதிரி 9 +1/2 அப்போ 3 4 5. கரெக்டாக? ஸோ 3 4 5 வந்துருச்சு. அதே மாதிரி ஈவன் எடுக்கிறேன். இப்போ நான் 4ன்ற வேல்யூ எடுக்கிறேன் அப்படின்னா 4 4/2னா 2 2 ஸ்கொயர் +1 2 ஸ்கொயர் -1 which is 4 5 3. ஓகேவா, மறுபடியும் அதே ட்ரிப்ளேட் வந்துருச்சுல. ஸோ இந்த மாதிரி 1 to 10 நம்பர்ஸ்க்கு நம்ம ட்ரிப்ளேட்ஸ் எழுதிட்டே போகலாம். ஸோ நான் இப்போ 3 எடுத்தேன்னா 3 4 and 5. கரெக்டாக? அதே மாதிரி 4 எடுத்தேன்னா 4 3 and 5. இது ஒரு ட்ரிப்ளேட். அடுத்து வந்துட்டு 5 எடுக்கிறேன். 5 ஆடு தானே, 5னா 5 ஸ்கொயர் அப்படின்னா 25 -1னா 24/2 12. அதே மாதிரி 26/2 13. 5 12 13 அப்படின்றது ஒரு ட்ரிப்ளேட். அடுத்து 6 எடுக்க போகிறேன் அப்படின்னா 6 எடுத்தேன்னா அது ஒரு ஈவன் நம்பர். கரெக்டாக? 3 ஸ்கொயர்டா. ஸோ 6 எடுத்தேன்னா 3 ஸ்கொயர்டு 9 +1 9 -1 which is 8 and 10. ஸோ இதோட மல்டிபிள். ஓகேவா, அடுத்து 7 எடுக்கிறேன் அப்படின்னா 7ன்றது ஆடு. ஓகேவா, 7ன்றது ஆடு அப்படின்னா ஸ்கொயரு 49 48/2 50/2 அப்படின்னா 24 25. ஓகேவா, இது ஒரு ட்ரிப்ளேட். இப்போ 8 எடுக்கிறேன் அப்படின்னா 8 அப்படின்றது ஈவனு. மறுபடியும் 8க்கு வந்துட்டு என்ன வரப்போகுது அப்படின்னா 8 ஸ்கொயர் வந்து 64 ஸோ சாரி 4 ஸ்கொயர் வந்து 16 16 +1 -1. கரெக்டாக? 16 +1 -1 ஸோ 15 and 17. ஸோ 8க்கு வந்து 15 17 அப்படின்றதும் இருக்குது, இல்லைனா 8 6 10 அப்படின்ற வேல்யூவும் இருக்குது. ஓகேவா, இதோட மல்டிபிள் தானே, இல்லைனா இதோட மல்டிபிள்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட மல்டிபிள். ஸோ 8 15 17 ஒன்று இருக்குது, 8 6 10 ஒன்று இருக்குது. அடுத்து 9 எடுக்கிறீங்கன்னா 9 வந்து ஆடு. இப்போ 9 ஸ்கொயர் எவ்வளோ 81 81 -1 அதாவது 40. ஓகேவா, 40 and 41. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே போகலாம். இந்த வேல்யூஸ் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம் ஓரியன்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது 2 கொடுத்துருப்பாங்க. இப்போ 7 and 24 கொடுத்துருக்காங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஹைபாட்னியூஸ் வந்து 25ன்னு உங்களுக்கு சொல்ல தெரியும். ஸோ வேகமாக சொல்ல தெரியும். அப்போனா தான் உங்களால் கேல்குலேஷன்ஸ்லாம் வேகமாக போட முடியும். கொஸ்டினில் வந்து இந்த 25 கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த 7 24 மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உட்காந்து 7 ஸ்கொயர்டு 24 ஸ்கொயர்டு எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறமா 25ன்னு சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ட்ரிப்ளேட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக டக்குன்னு சொல்லிடலாம். ஸோ அந்த வேல்யூ வந்து 25 டக்குன்னு எடுத்து சம் போட்டுடலாம். வேகமாக போடுறதுக்காக தான் இந்த ட்ரிப்ளேட் அப்படின்றது. ட்ரிப்ளேட் வேல்யூவில் தான் எக்ஸாம் கொஸ்டின்ஸும் வரும். ஓகேவா, கிளியரா? அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ட்ரிப்ளேட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது புரியுதா? ஓகேவா, சரி ஓகே. எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, அந்த இன்சென்டரில் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துச்சு. அது போக இதுவும் நமக்கு தெரியும், ட்ரிப்ளேட்ஸ் எப்படி வருது அப்படின்றதும் நமக்கு தெரியணும். சரி ஓகே, நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டும் இன்சென்டர் தான். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ABC is a triangle, ABC is a triangle. அதில் வந்து 4
4, 5 and 6 இல்லைனா வந்துட்டு ரேஷியோ ஆஃப் தி சைட்ஸ் வந்து 4:5:6. ஸோ இப்படி வேணால் எடுத்துக்கலாம், 4:5:6. In radius of the triangle, in radius is equal to 3 cm. ஓகேவா, in radius is equal to 3 cm. Find the height, height of the triangle. h. இப்போ height of the triangle அப்படின்றது ஆல்டிடியூடா. ஸோ அந்த ஆல்டிடியூட் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். இன் ரேடியஸ் வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க, அந்த ஆல்டிடியூடோட வேல்யூ என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சைடோட ரேஷியோ என்ன, 4:5:6. கரெக்டா? இப்போ இதில் வந்து ஹைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள், இந்த ஹச் வந்துட்டு நான் வந்து ஏடி அப்படின்ற பாயிண்ட்ல எடுத்திருக்கேன். இந்த ஹைட்டை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு டயக்ராம் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ ஏடின்ற ஹைட்டை தான் கண்டுபிடிங்க அப்படின்ற டயக்ராம் கொடுத்துருவாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்த ரேஷியோஸ் வந்துட்டு கரஸ்பாண்டிங் ஏபி, பிசி அண்ட் சிடி. ஓகே, ஏபி, பிசி அண்ட் சிஏ. ஸோ அப்போ ஏபியோடது வந்து 4x, பிசியோடது வந்து 5x, இது வந்து 6x. ஓகேவா, கிளியரா? ஸோ இதுதான் அந்த சைட்ஸோட ரேஷியோவாக இருக்குது. இப்போது இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவா இருக்கும், 1/2 × 5x × ஹைட்டா. இதான் வந்துட்டு என்ன, ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளா. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 × பேஸ் × ஹைட். பேஸ் அப்படின்றது 5x இருக்குது, ஹைட் அப்படின்றது ஏடியா இருக்குது. ஓகே, 1/2 × பேஸ் × ஹைட். அடுத்து வந்து இன்ரேடியஸ் அப்படின்றது 3ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இன்ரேடியஸோட ஃபார்முலா என்ன, ஏரியா டிவைட் பை செமி பெரிமீட்டரா. ஓகேவா, ஏரியா டிவைட் பை செமி பெரிமீட்டர். ஸோ ஏரியா அப்படின்றது என்ன, 1/2 × 5x × h அப்படின்றதான் ஏரியா. செமி பெரிமீட்டர் அப்படின்றது என்ன, செமி பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4x + 5x + 6x டிவைட் பை 2. ஸோ சம் ஆஃப் தி சைட்ஸ், அதாவது பெரிமீட்டர் டிவைட் பை 2 which is equal to, சம் பண்ணிங்க அப்படின்னா 9 and 15, 15x டிவைட் பை 2. கரெக்டாக, 15x டிவைட் பை 2. ஸோ அப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 15x டிவைட் பை 2. இந்த 2 கேன்சல் ஆயிரும். இங்கே h கேன்சல் ஆயிரும். ஸோ r is equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ h டிவைட் பை 3ன்னு இருக்கும். ஓகேவா, இது கேன்சல் பண்ணிங்கன்னா அதுவும் 3. அப்போனா ஹச்சோட வேல்யூ என்னவா இருக்குது, 9ஆக இருக்குது. ஓகே, ஹச்சோட வேல்யூ என்னவா இருக்குது, 9ஆக இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் டிவைட் பை செமி பெரிமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதில் வந்து வித்தியாசமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சைட்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டு ஹைட் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரேஷியோஸ் எடுத்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ரேஷியோஸ்லாம் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ தட் ஹைட்டோட வேல்யூ மட்டும் நமக்கு தனியாக கிடச்சிரும். ஓகேவா, கிளியரா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் போவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன் சென்டர் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்து சென்ட்ராய்டுக்கும் இன் சென்டருக்குமான ரிலேஷன்ஸ், அதாவது சென்ட்ராய்டுக்கும் இன் சென்டருக்குமான சம்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்றத வந்து பார்த்தோம். கரெக்டாக, இதில் மேக்ஸிமம் வந்து இன் சென்டரில் வந்து ஆங்கிள் கேட்குறத விட இன் ரேடியஸை பேஸ் பண்ணி கேட்குறது தான் அதிகமாக இருக்கும். கொஸ்டின் வந்து இன் ரேடியஸை பேஸ் பண்ணி கேட்குறது தான் அதிகமாக இருக்கும். அதுவும் போக இன் ரேடியஸ் அண்ட் சர்க்கம் ரேடியஸோட கம்பேரிசன் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த இதுவும் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. ரூட் ஆஃப் r squared minus 2rr அப்படின்ற ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து வந்து சர்க்கம் சென்டர் பார்ப்போம். ஓகேவா, சர்க்கம் சென்டர் பார்ப்போம். ABC is a right angle triangle at B. ஓகேவா, ABC is a right angle triangle at B. ஓகேவா, கிளியரா? சரி, ஓகே. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா AB is equal to 9 and BC is equal to 12. ஓகேவா, BC is equal to 12. OB அப்படின்ற லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து O அப்படின்றது என்ன அப்படின்னா சென்ட்ராய்டு. O அப்படின்றது என்ன அப்படின்னா சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, O அப்படின்றது சென்ட்ராய்டு. AB 9, BC 12 அப்படின்னா OBயோட லென்த் எவ்வளோ அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ 9, 12 அப்படின்னா இங்கே என்னவா இருக்கும், 3, 4. இங்கே என்ன ரேஷியோ சொன்னால் இங்கே 3x, இங்கே 4xஆக இருக்குது அப்படின்ற ரேஷியோவில் தானே இருக்குது. அப்படின்னா இங்கே என்னவா இருக்கும், 5xஆக இருக்குமா? அப்படின்னா என்ன, இங்கேயோட வேல்யூ 15ஆ? ஓகேவா, ஸோ 9, 12, 15. கரெக்டாக, இது ஒரு ட்ரிப்ளேட் தானே. ஸோ 3, 4, 5ஓடது. ஓகேவா, சரி, ஓகே. ஸோ அப்போ 9, 12, 15 அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஃபைன். ஆனால் நமக்கு இப்போ இதெல்லாம் தேவையில்லை. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சென்ட்ராய்டு அப்படின்ற பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல வரப்போகுது. அதுலேருந்து இந்த ஓபியோட லென்த் என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக இருக்குது. ஓபியோட லென்த் என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா, சர்க்கம் சென்டரில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். என்ன அப்படின்னா சென்டரில் வந்துட்டு
எங்கே இருக்கும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எங்கே இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்தோம். அது எங்கே இருக்கும் அப்படின்னா சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா ஹைபாட்னியூஸோட மிட் பாயிண்டில் இருக்கும். ஓகேவா, ஹைபாட்னியூஸோட மிட் பாயிண்டில் இருக்கும் அப்படின்றது என்ன, இதுதானே நேற்று பார்த்தோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சர்க்கம் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா ஹைபாட்னியூஸோட மிட் பாயிண்ட். இப்போ நான் பியிலேருந்து அந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைகிறேன். ஓகேவா, இது டின்னு வச்சுப்போம், பிடின்னு வச்சுப்போம். இப்போ இந்த லைன் பேர் என்ன, மீடியனா. கரெக்டாக, இப்போ இந்த லைன் பேர் என்ன, மீடியன். இந்த மீடியனில் தான் என்ன இருக்க போகுது, சென்ட்ராய்டு இருக்க போதா. ஓகேவா, மீடியனில் தான் என்ன இருக்க போகுது, சென்ட்ராய்டு அப்படின்ற பாயிண்ட் இருக்க போகுது. இந்த இடத்துல சென்ட்ராய்டு வந்து ஓன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக. ஸோ அப்போது நான் இதை கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இது என்னவா இருக்கும், அந்த டீன்ற பாயிண்ட் மீடியனாக இருக்கும். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், சர்க்கம் சென்டராக இருக்குமா, சர்க்கம் சென்டராக இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து சென்ட்ராய்டு. ஓகேவா, கிளியரா. அப்போனா இந்த லைன் என்ன லைனு, மீடியன்ற லைன். இப்போ இந்த லைனோட லென்த் தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2:1 அப்படின்ற ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணுவோம்ல. சென்ட்ராய்டுன்ற பாயிண்ட் வந்து மீடியன்னா 2:1ன்ற ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணுமா. ஸோ அந்த இதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கம் சென்டர் இருக்குது அப்படின்னா இந்த சைடு ரேடியஸ், இந்த சைடு ரேடியஸ் தானே. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சர்க்கிள் வரைஞ்சா அதானே சர்க்கம் சென்டர். ஓகேவா, அப்போனா இதுவும் என்னதான் இருக்கும், பிடி அப்படின்றது என்னவா இருக்கும், அதுவும் ரேடியஸாக தான் இருக்கும். ஸோ சர்க்கம் ரேடியஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம், ஹைபாட்னியூஸ் டிவைட் பை 2ன்னு பார்த்தோம், விச் இஸ் 15/2. ஓகேவா, 15/2 தான் வந்துட்டு சர்க்கம் ரேடியஸ். ஸோ இந்த லென்த் வந்துட்டு 15/2, பிடியோட லென்த் வந்துட்டு 15/2. நமக்கு இப்போ இந்த லென்த்தை வந்துட்டு 2:1 அப்படின்ற ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகே, 2:1. இதுதான் என்னன்னா பிஓ அண்ட் ஓடி. கரெக்டாக, 2:1 அப்படின்ற ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போது பிஓ நமக்கு வேணும் அப்படின்னா 15/2 இன்ட்டு 2/3. கரெக்டாக, கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா 5. ஸோ ஓபியோட லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னா 5 சென்டிமீட்டர்ஸாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சர்க்கம் சென்டர் எங்கே வரும், அடுத்து சென்ட்ராய்டுக்கும் சர்க்கம் சென்டருக்கும் ரிலேஷன் என்ன, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றது பார்த்துருக்கோம் பேஸ்ட் ஆன் ஹைபாட்னியூஸ். ஓகேவா, கிளியரா. ஸோ எல்லாத்தையும் பார்த்து ஒன்றா கோக்கிறது தான் சம். ஓகேவா, சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்தோம்னா அதுதான் ஒரு சம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு sides of the triangle are 9, 40, 41. Sides of the triangle are 9, 40, 41. Length of the median to its greater side. Length of the median to its greater side. ஓகேவா, length of the median வந்து greater sideல என்னவா இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேவா, இதில் வந்து 9, 40, 41 அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸு. ஸோ 9, 40, 41 என்னன்னு பார்த்தோம், ஒரு ட்ரிப்ளேட்னு பார்த்தோமா. 9, 40, 41 அப்படின்றது ஒரு ட்ரிப்ளேட்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. ஸோ 9, 40, 41னா 9 இங்கே 40, 41 அப்படின்றது ஹைபாட்னியூஸ். கிளியரா. ஸோ இது வந்துட்டு ஏற்கனவே பார்த்தோம், ட்ரிப்ளேட்ஸில் பார்த்தோம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது. அப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. கரெக்டா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, லென்த் ஆஃப் தி மீடியன் டு இட்ஸ் கிரேட்டர் சைடு தானே. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிரேட்டர் சைடு என்ன, ஹைபாட்னியூஸ் தானே. ஹைபாட்னியூஸ்லேருந்து அதோட மீடியன் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். இல்லை இதில் வந்து சர்க்கம் ரேடியஸ் கேட்குறாங்க, இதில் வந்து மீடியன் வந்துட்டு வேறு வேறு சைடில் கேட்குறாங்க அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் மீடியன் இன் இட்ஸ் கிரேட்டர் சைடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே போன சம்மில் இதானே பார்த்தோம், மீடியன் அப்படின்றதும் மீடியன் ஹைபாட்னியூஸ்லேருந்து வர்றதும் சர்க்கம் ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கும்னு நேற்று பார்த்தோமா. விச் இஸ் எவ்வளோ அப்படின்னா 41/2. ஸோ ஹைபாட்னியூஸ் டிவைட் பை 2 தான் சர்க்கம் ரேடியஸ்னு பார்த்தோமா. அதே தான் என்னன்னா ஹைபாட்னியூஸ்லேருந்து வர மீடியனோட லென்த்துன்னு பார்த்தோம். கரெக்டாக. ஸோ அப்போனா இதுக்கும் அதே தான், ஹைபாட்னியூஸ் டிவைட் பை 2. ஓகே, கிளியர். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சர்க்கம் சென்டர் அண்ட் இன்சென்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சர்க்கம் சென்டர் அண்ட் இன்சென்டர், அதுக்கான ரிலேஷன் பார்த்தோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. √r², அதாவது கேபிட்டல் ஆர் வந்து சர்க்கம் ரேடியஸ், ஸ்மால் ஆர் வந்து இன் ரேடியஸ். √r² - 2rr. ஓகேவா, இது எதுக்கு அப்படின்னா சர்க்கம் சென்டரையும் இன்சென்டரையும் ரிலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரிலேஷன் நமக்கு வேணும். ஓகேவா, கிளியரா. ஸோ இது டேரெக்டாக சம் போட்டுடலாம். ஏதாவது ஒரு சர்க்கம் சென்டர் ரேடியஸோட வேல்யூ இல்லைனா இன்சென்டரோட ரேடியஸோட வேல்யூ போட்டு டேரெக்டாக சம் போட்டுக்கலாம். ஓகே,
ஸோ அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், அந்த லைன்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அதோட சம்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம் கரெக்டாக. ஆர்த்தோ சென்டரில் வந்து பெருசாக ப்ராப்பர்ட்டிஸ் வராது, அந்த சப்ளிமெண்டரி ஆங்கிள் மட்டும்தான், சென்ட்ரல் ஆங்கிளும் டாப் வெர்டெக்ஸ் ஆங்கிளும் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ன்றதான் வரும். ஸோ இப்போ வந்து ட்ரையாங்கிள்ஸ் வந்து லைன்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள்ஸ், ஓகே ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகேவா, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ இதை வந்து திருப்பி யூஸ் பண்ணுறது தான் வேலை. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா 3 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், அதோட ஹைட் இது, அதோட சர்க்கம் ரேடியஸ் இது, இன் ரேடியஸ் இது, இந்த மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் இருக்குது இனிமேட்டு, ஓகேவா. ஸோ சம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு வந்துடும், ஓகேவா, கிளியரா. ஓகே, தேங்க்யூ.